கோடைக்கால விடுமுறை. கல்லூரி முடிந்து வெறுமனே இருந்தேன். வீட்டின் வாசலில் நின்று கொண்டு சூரியனை பார்த்துக் கொண்டிருந்தேன். வாடை காற்று கூட வராது போல ஒரு சூடான மாலை. அப்போதுதான் பக்கத்து வீட்டுக் கேரளா மாமி, கோபிகா மாமி வாயிலிலிருந்து அழைத்தார். மணிமாரா, டிவி தெரியலை, சுத்தமா ஒளியும் ஒளியும் எதுவும் இல்ல, பார்த்து குடுத்துடியா என்றார். அவளது குரலில் சுருக்கும் அக்கறை, ஒரு நெருக்கம் இருந்தது. வீட்டில் யாரும் இல்லாதது தெரியவே பசுமை நிறைந்த வீட்டுக்குள் மெதுவாக நுழைந்தேன். கோபிகா மாமி வயது 35 இருக்கும். ஆனால் காலத்தோடு அழகு தொலைந்து போகவில்லை. மெல்லிய பூஞ்சோலை போன்ற முகம், அடர்ந்த கூந்தல், மழைக்கு பிறகு மணம் வீசும் நிலம் போல புன்னகை. டிவியை திறந்து பின்புறம் ஒட்டிய வயர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். காலில் சரியாக நிலைமையில்லாமல் ஒரு தருணம் தவறி விழுந்தேன். எதிர்பாராத சின்ன தவறான கணம். நேராக மாமியின் மேல் விழுந்தேன். அப்பா, மணிமாரா, என்ன டிவி பார்க்கறதுக்குள்ளே தூக்கி விழறே என்று சிரித்தபடி கூறினாள். நான் தடுமாறி எழுந்தபோது என் இடது தோளில் கூச்சமாக ஒரு வலி. அடடா, இங்கே புடிச்சிட்டேன்னு தெரியலையே, ஒரு மருந்திருக்கே என்று உள்ளே சென்று ஒரு சின்ன பாட்டிலுடன் வந்தார். சிறு நாற்காலியில் அமரச் சொல்லி மெதுவாக என் தோளில் அந்த ஜெயந்தி பூ வண்ணம் போல மனம் மாறாத எண்ணெய் தடவ ஆரம்பித்தார். அவளது விரல்கள் மென்மையாகவும் கவனமாகவும் இருந்தாலும் அவற்றின் பயணத்தில் ஒரு விசித்திரமான மயக்கமுணர்வு பிறந்தது. என் மூச்சு சற்று மெதுவானது. ஒரு அமைதியான அமைப்பில் நம்மை சுற்றி காலம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். வயசு வேற பாக்கறேடா இப்போ என்றாள் சிரிப்புடன். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு மூடிக்கொள்ளப்பட்ட உணர்வு இருந்தது. பேசியதைக் காட்டிலும் பேசாதது, அதிகம் சொல்லும். மழை வீழ விரும்பும் மேகங்கள் போலவே அந்த மாலை ஒரு நெருக்கம் மட்டும் விட்டுச் சென்றது. அந்த கணங்கள் சொல்ல முடியாத ஒரு பரிசோதனை போல. வெளிப்படையாக இல்லாமல் இருந்தாலும் அதன் சுவை அந்த மாலையில் கண்ணை மூடியதும் நினைவில் மீண்டும் தோன்றும். மாமியின் விரல்கள் எனது தோளில் ஆழமாக உரசும் ஒவ்வொரு கணமும் வெறும் உடலின் வலிக்கு மருந்தாக மட்டுமல்லாமல் மனதின் ஓரங்களில் ஏதேனும் கசிந்து வழியும் நினைவுகளை தூண்டியிருந்தது. அவள் சுவாசனத்தின் வெப்பம் தோள் மீது மிதமாக பட்டது. அந்த வெப்பத்தில் ஒருவிதமான பாதுகாப்பு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில விளிம்பைத் தொட்டவண்ணம் இருக்கிற தீக்கிணறல் போன்ற ஒன்று. நீ இப்படி சரியா பாத்துக்கிறேன்னு எனக்கே சந்தேகமாயிருக்கு என்றாள் கோபிகா, கண்ணோட்டமில்லாத சிரிப்புடன். நான் பதில் சொல்ல விரும்பினேன். ஆனால் சொல்லும் வார்த்தைகள் ஒழுங்குபடவில்லை. அந்த நிமிடம் என்னில் நானே யாராக இருக்கிறேன் என்று புரியாத நிலையிலிருந்தது. மாமி, மருந்து போதும் போல என்று மெதுவாக சொன்னேன். அவள் கை திடீரென்று ஓய்ந்தது. அதில் ஒரு வஞ்சனை இல்லை, ஒரு புரிதல் மட்டுமே. நீ கோடிக்கர வெயில் போல இருக்கே, வெப்பமா, மூச்சடைக்கிற மாதிரி என்றாள். நகைச்சுவையோடு சொன்னாலும் அதில் ஒரு எளிய உண்மை ஒளிந்திருந்தது. அவள் அருகிலிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். ஒரு நிசப்தம் சுழன்று வந்தது. வெளியில் ஒரு பழைய மழைமுகில் மேகம். இருள் சுருண்டது போல தோன்றியது. சில சமயம் வீட்டில் யாரும் இல்லாம இருக்கிற நேரம் நிம்மதியாயிருக்கும் தெரியுமா என்றாள். அவளின் பார்வை என் முகத்தை தாண்டி என்னுள் ஊடுருவியது. அது ஒரு மூடிய கதவு போலிருந்தது. விலக்காதிருப்பதற்குள் அதை திறக்க தூண்டுவது போல. உங்களுக்கு ஒரே வீட்டில், ஒரே அமைதியில் இப்படி இருக்கச் சுலபமா எனக் கேட்டேன். சில அமைதிகள் சுலபமில்லை மணிமாரா, அவை தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்பார்க்கும் என்று சொன்னாள். ஒரு பக்கமாக நகர்ந்தாள். அவளது சேலை ஓரமாக சிதறியது. கண்களில் சூரியனின் எளிய ஒளிக்கீற்றுகள் போல ஒரு பரிதாபம் தெரிந்தது. அதில் ஆசை மட்டுமல்ல, ஏமாற்றமும் நெகிழ்ச்சியும் கலந்திருந்தன. அந்த மாலை எதுவும் நடந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ நமக்குள் நுழைந்தது என்பது உறுதி. எந்த மடியில் தலையை கொஞ்ச நேரமாவது வைக்கலாமா என்ற ஆசை எழும். அதே நேரத்தில் அந்த ஆசையை தக்க வைக்கும் தவறென்னவோ என்னுள் விழுந்தது. மழை வெளியில் நனைத்தாலும் வீட்டுக்குள் ஒரு வாடை நனைந்த துணியைப் போல பரவியது. எதையோ மறைத்து எதையோ சொல்லும் வாசனை. மழை வெளியில் தூறிக்கொண்டிருந்தது. ஒரு தட்டையான இசை போல. அந்த மழை ஓசை
வீடு முழுக்க பரவியிருந்தது. கோபிகா மாமி சோஃபாவில் அமைதியுடன் இருந்தார். ஆனால் அவளது அமைதிக்குள் ஒரு சத்தம் இருந்தது. அதுவே என்னை அழைத்தது. நான் மெதுவாக பக்கம் நகர்ந்தேன். மாமி, நீங்க ஒன்னும் பேசுறதில்ல. ஆனா உங்கள் பார்வையில நிறைய சொல்லறீங்க. அவள் ஒரு சிரிப்போடு பார்த்தாள். அப்படி தோணுதா உனக்கா? என்றாள் மெளனமோடு கலந்த குரலில். தோணுது. ஏன் சொல்றேனும் தெரியல. ஆனா இது மழைக்காலமால இருக்காது. எனது குரலில் ஒரு நேர்மை இருந்தது. அவளது பார்வை சில வினாடிகள் எனக்குள் மூழ்கியது. பிறகு அவள் மெதுவாக எழுந்தாள். சில்லென்ற காற்றில் அவளது கூந்தல் கொஞ்சம் குலுங்கியது. நீ என் வயசுக்காரனுக்கல்ல. ஆனால் என்னோட மனம் நிறைய நேரம் என் வயசுக்கு இல்லை. அவளது வார்த்தைகள் அலைகள் போலிருந்தன. ஒவ்வொன்றும் என் மனதின் கரையில் ஒட்டிச் சென்று பின்னர் பின்வாங்கும். நான் பேசவில்லை. ஏனென்றால் அந்தச் சத்தத்துக்கு மேலே எதையும் சொல்ல வேண்டிய நெருக்கடி எனக்கில்லை. ஆனால் என் கண்கள் மட்டும் அவளிடம் பேசின. ஒரு விசாரிக்காத வினாவை. அவள் தன் கை என் கையில் வைத்தாள். அது ஒரு வெறும் தொடுதல் அல்ல, ஒரு நினைவின் தொடுதல். இது தவறில்ல, தவிர்க்க வேண்டியதுதான். ஆனா அவள் வரிகள் எங்கேயோ உடைந்து போனது போல நின்றன. நான் மெதுவாக என்னிடம் கேட்டேன், மாமி, நீங்க இப்போ மட்டும் இப்படி பேசுறீங்களா? இல்ல என்னை கண்டதிலிருந்து இப்படி நினைச்சிருக்கீங்களா? அவள் விழிகள் சற்று நெருங்கின, ஒரு மூடிய வலி போல. பார்க்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். ஆனா உணர்வுகள், அவை அடங்கும்போதுதான் ஆபத்து. நான் அடக்கியது போதும் போல இருக்கு. ஒரு நீண்ட நிமிடம் அவள் என் பக்கத்தில் நின்றாள். இருவருக்கும் இடையில் வெறும் ஒரு ஓரம் மட்டும் இருந்தது. அந்த ஓரம் கடந்துவிட வேண்டுமா, இல்லை விட்டுவிட வேண்டுமா என்பதை முடிவு செய்யாத நிலையில் நாம் இருவரும் நின்றோம். அந்த மழை நாள், எதையும் சொல்லாத, ஆனால் அனைத்தையும் உணர வைத்த நாள். மழை சற்று மிகுந்தது. நெடுநேர அமைதிக்குப் பிறகு அந்த அமைதிதான் எங்களை பேச வைத்தது. பேசாமல், ஆனால் முழுமையாக. கோபிகா மெதுவாக கூறினாள், நாம் சில நேரம் நம்மாலேயே ஒரு எல்லை வரையறை போட்டுக்கணும். இல்லாட்டி நம்மை நாமே தொலைத்துருவோம். அவள் குரலில் தவிக்கும் உணர்வு இருந்தது. என் உள்ளம் அதில் ஒத்துழைத்தது. நீங்க சொல்றது புரியுது, மாமி. ஆனா ஏனோ இந்த மழை நம்ம இருவரையும் நெருக்க வச்சிருக்கு போல. எனது வார்த்தைகள் மெளனமாக கிடந்தாலும் அவை உணர்வில் அழுத்தமானவை. அவள் என் கையை சற்றும் வலியாய் பிடித்தாள். இது ஒரு நாள், ஒரு மழை, ஒரு நிலை. இது மாறும். நாமும் மாறணும். அவளது கண்களில் ஈரம். மழையா, இல்லை மனதின் வெளிப்பாடா? எனக்குத் தெரியவில்லை. ஆனால் அவளது வார்த்தைகள் எனது நெஞ்சில் பதிந்தது. நீ போ மண்ணு. இந்த நினைவோட மட்டுமே இருக்கட்டும் நாம இருவரும். அது போதுமே. அவள் பின்னே திரும்பினார். நான் மெதுவாக வாசலை நோக்கி நடந்தேன். காலடி ஒலி கூட அந்த அமைதியில் ஒரு சத்தமாக இருந்தது. மழை என் மீது விழுந்தது. வெறும் தண்ணீரல்ல, ஒருவித பரிசுத்தம் போல. வீட்டுக்குள் திரும்பியபோது என் உள்ளத்தில் ஒரு சின்ன வலியும், ஆனால் ஒரு பெரிய வெளிச்சமும் இருந்தது. அதே மழை, ஆனால் என் உள்ளத்தில் ஒரு புதிய பருவம் தொடங்கியிருந்தது. கோபிகா ஒரு நினைவு, ஒரு உணர்வு, ஒரு எல்லைக்கு அப்பால் போகாமல், ஆனால் அந்த எல்லையின் விளிம்பில் நின்ற உண்மை. இந்தக் கதை உங்களைத் தொட்டதா? இன்னும் இது போன்ற கதைகள் வேண்டுமா? சொல்லுங்க நண்பர்களே. உங்கள் விருப்பம் போல நான் புதிய கதை தொடங்குகிறேன்.